எனக்கும் தெரியல, தெரியாதனமா வந்து மாட்டிக்கிட்டோம் போலயே. என்னடி இப்படி சொல்றா? பங்களாக்குள்ள வந்தா நகை கிடைக்கும் பணம் கிடைக்கும்னா இப்ப என்ன தெரியாதனமா நான் வந்துட்டேங்க. அடியே இங்க பாருடி, மணி இப்போ 10 11 மணி தான் இருக்கும். எப்படி இருட்டா இருக்குன்னு உள்ள வந்து மாட்டிக்கிட்டோன்னு தாண்டி எனக்கு தோணுது, பயமா இருக்குடி. அட பாவி மக்கா, நான் பேசாம ஓடி இருப்பேன். ஓடுனவள பிடிச்சு உள்ள கூட்டு வந்து இப்ப என்னடானா இப்படி சொல்றியேடி? ஒருத்தரசா பயப்படாதடி, இது என்ன சரி வராதடி. பேசாம நம்ம வெளியே போயிருவோம், வாங்கடி. அந்த ஒரு கதவு திறந்துருக்கு பத்தியா, அந்த வெளியே போயிருவோம். ஏ சின்ன பொண்ணு, சீக்கிரம் கூட்டு போடி, பயமா தாண்டி இருக்குது. இங்க நிக்க நிக்க ஐயோ என்னதெல்லாமோ பண்ணுதுடி, வித்தியாசமா சவுண்ட் கேக்குது. குருவி காக்கெல்லாம் பறந்துட்டு கிடக்கு பாரு. அடியே வாங்கடி, சீக்கிரம் ஓடுவோம். ஐயா, இவ என்னடி சொல்லாம கொல்லாம ஓடுறா? ஆமா, கூட்டு வந்து வினையில இழுத்து விட்டுட்டு எப்படி ஓடுறா பாரு. என்னடி இது, நம்ம ஓடணும்னு கதவு இப்படி சாத்துது? ஐயோ, இது என்ன கதவு சாத்துது? ஏ சின்ன பொண்ணு, நம்ம வசமா மாட்டிக்கிட்ட போலடி. ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? எங்க போனாலும் கதவை சாத்துது, சவுண்ட் வேற கேக்குது. இவ்வளவு வேற தெரியாதனமா கூட்டு வந்துட்டோம், என்ன பண்ண? பங்களாக்காரி பங்களாக்காரின்னு சொல்லி இப்படி பாடையில போக வச்சிருவ போலயே. அடியே இருங்கடி, எனக்கு என்னமோ இந்த இடத்துல பங்களாக்காரி மட்டும் இல்ல, வேற ஏதோ ஒரு பியாயம் இருக்குன்னு நினைக்கேன்டி. நம்ம பங்களாக்காரி நம்மள இப்படி பண்ண மாட்டா பத்துக்க. வாங்கடி, நம்ம ஃபர்ஸ்ட் பங்களாக்காரி தேடுவோம். சர்ப்ரைஸும் வேண்டாம், ஒன்னும் வேண்டாம். எல்லாரும் சத்தம் போட்டு கூடுங்கடி. அடியே, அவளை என்னன்னு சொல்லிடி கூப்பிடுறது? பங்களாக்காரின்னு தாண்டி கூப்பிடணும், வேற எப்படி கூப்பிடணும்? என்னது, பங்களாக்காரின்னு கூப்பிடணுமா? பங்களாக்காரின்னு என்ன, அவளுக்கு யார் பேர் வச்சா? நம்ம தானடி அப்படி நம்மளுக்குள்ள பேரை வச்சுக்கிட்டோம். வேற நம்ம கூட்ட அவளுக்கு எப்படி கேட்கும்? சரி, ஃப்ரெண்டு அவ பேர் என்னது? என்னது அவ பேரா? அது அது ஐயோ, என்னடி இப்படிலாம் கேள்வி கேட்டு மண்டையை குழப்ப வைக்கிறியே? ஏ சின்ன பொண்ணு, கொஞ்சம் யோசிச்சு பாருடி. என்னத்த யோசிக்கிறது, தெரிஞ்சா சொல்ல மாட்டேனா? ஏ சின்ன பொண்ணு, என்ன எப்படியாச்சும் வெளியே கூட்டு போயிருடி. அடியே பயப்படாதடி, இங்க ஏதோ நிறைய ஆவி அலையும் போலடி, அதாண்டி இப்படிலாம் நடக்குது. யாருக்கு தெரியும், நிறைய ஆவி அலையுதா இல்ல பங்களாக்காரி வேணும்னு இப்படி பண்றாளான்னு யாருக்கு தெரியும்? உன்னை நம்பி வந்ததுக்கு எங்களுக்கு இது தேவைதாண்டி. அடியே வாங்கடி, அந்த சைடு போய் பாப்போம். நெட்டச்சி, கொல்லாம விடமாட்டா போலயே. இந்த செல்லத்தாயக்க அப்பவே சொல்லிச்சு மூடிட்டு அங்கேயே இருந்திருக்கலாம். தேவையில்லாத வேலைலாம் பண்ணிட்டு அடக்கா. ஆமா, இது என்ன இங்க ரெண்டு மெழுகுர்த்தி ஏத்தி வச்சிருக்காவ, என்னன்னு தெரியலையே. இந்த பில்டிங்கே ஒரு மாதிரி உடஞ்சு போனமா இல்ல கிடக்கு. ஐயோ அம்மா, இவ்வளவு எங்க காணோம்? அதுக்குள்ள ஆளை காணோம். ஐயோ, இங்கதான் நின்றுட்டு கிடந்தாளுவே. ஏ சின்ன பொண்ணு, அடியே. ஐயோ, இது என்ன இந்த சைடு கதவு சாத்தி இருக்கு? ஐயோ, அந்த சைடு போனாலும் ஐயோ, வழியும் தெரியல ஒண்ணும் தெரியலையே. சின்ன பொண்ணு, ஒத்தரோசா. ஐயோ, விட்டுட்டு போய் தொலைஞ்சிட்டாளுவளே இப்படி ஒத்தேல. ஐயோ, பயமா கிடக்கே. ஐயோ, ஏதோ உடையுதே. என்னடி இது, வீட்டுக்குள்ளேயே மரம்லாம் வளர்ந்து நிக்குது, புகை மண்டலமா இருக்குது. ஆமா சின்ன பொண்ணு, அங்க ஏதோ ஒரு உருவம் தெரிஞ்ச மாதிரியே இருக்கு. அடியே வாய மூடுடி. ஐயோ, இந்த பங்களா விட்டு எப்படி வெளியே போறதுன்னு தெரியலையே. ஒத்தரோசா, இழுவ சீக்கிரம் வாங்கடி. எங்கேயாச்சும் வழி இருந்தனா பார்த்து பூந்து வெளியே போயிருவோம். வெளியே இருக்கும்போது தைரியமா உங்க ரெண்டு வரையும் கூட்டு வந்துட்டேன், உள்ள வந்த உடனே இருக்க முடியல, பயமா கிடக்கு. ஏ இழுவ. ஏ சின்ன பொண்ணு, இந்த இழுவைய காணடி, எங்கதான் போனாலோ தெரியல. என்னது, இழுவைய காணுமா? அடியே ஐயோ, இவ வேற எங்க போய் தொலைஞ்சான்னு தெரியலையே. நேரங்கட்ட நேரத்துல எங்க போனாலும், எங்க வழி மாறி போனாலும் தெரியலையே. ஒத்தரோசா பின்னாடி தானே வந்துட்டு இருந்தா. ஏ சின்ன பொண்ணு, பயமா இருக்குடி. ஏன் பின்னாடி தாண்டி வந்துட்டு இருந்தா? ஒருவேளை பக்கலக்காரி வந்து தூக்கிட்டு போயிட்டாலோ? என்னடி இப்படிலாம் சொல்ற? இழுவ, அடியே இழுவ, எங்கடியே போய் தொலைஞ்ச? கூடவே வர சொன்னா அந்த ஆள் எங்கேயோ போயிட்டியே. ஏ சின்ன பொண்ணு, எனக்கு பயமா இருக்குடி. இழுவைக்கு ஏதாச்சும் ஆயிருக்குமோ? அட நீ வேற ஏன்டி என்ன சும்மா வெறுப்பேத்திட்டு கிடக்கா? பின்னாடி தானே வந்தா, பின்னாடி வந்தவளை கவனிக்காம அந்த ஆள் வந்துட்டு இழுவ எங்க கொழுவ எங்கன்ட்டு. ஒத்தரோசா, அங்கதாண்டி சவுண்ட் கேக்குது, இழுவ சவுண்ட் மாதிரி தான் இருக்கு. ஆமாடி, ஏதோ கத்துற மாதிரி கேக்குது. வாடி சீக்கிரம் போய் பாப்போம். ஐயோ, என்ன ஆச்சுன்னு தெரியலையே, தெரியாதனமா உள்ள கூட்டு வந்துட்டனே. ஐயோ ஐயோ கடவுளே, என் உயிர் இங்க வந்துதான் போணுமா? இந்த செல்லத்தாய் இருக்காளே, இவ்வளவு கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சதுக்கு பேசாம ஊரை விட்டே போயிருக்கலாம். ஐயோ, என்ன பயமா இருக்கு. இவ்வளவு தூரம் உள்ள கூட்டு வந்துட்டாலே, என்ன உள்ள போகணுமே. எப்ப என்ன இருட்டா இருக்கு. காலையில 10 11 மணி தானே ஆகும், இப்படி ஒரு இருட்டா இருக்கு. இதுக்குள்ள கொண்டு விட்டு நம்மளை போட்டு சாவடிக்காளே. இது என்ன இப்படி இருக்கு? ரொம்ப பயங்கரமா இருக்கே. கை கால்லாம் நடுங்குதே. ஏன் முடியுமா? என்னக்கோ இப்ப என்னக்கா பண்ணணும் உங்களுக்கு? ஒன்னலடி, வாடி உள்ள போவோம். ஏக்கா வேண்டாம்க்கா, சொல்றது கேளுங்கக்கா, பேசாம போயிருவோம்க்கா. ஏடி வாடி, வந்துட்டோம், இன்னும் கொஞ்சம் தானே. உள்ள போய் அவ்வளோ கூப்பிட்டு எப்படியா சத்தம் போட்டு கூப்பிட்டு வந்துருவோம். ஐயோ, இவ வேற கிளவி, நம்ம உயிரெல்லாம் போட்டு வாங்கிட்டடக்கா. எக்கா, எலுமிச்சம்பழத்தை எங்க? அந்த சாமியை தந்து எலுமிச்சம்பழத்தை கொண்டு வந்தீங்களா, இல்லைன்னா எந்தலையும் போட்டு தொலைஞ்சீங்களா? ஏ முடியுமா? அதெல்லாம் கரெக்டா சேர உள்ள தாண்டி வச்சிருக்கேன், ஒரு பிரச்சனையும் இல்லடி.
ஐயோ இவ வேற சாவாம நம்ம உயிரெல்லாம் எடுத்துட்டு கிடக்கா. ஐயோ எடி வாடி, இங்க நின்று பேசிட்டே இருக்க நேரம் இல்லடி, அவளு அப்பவே உள்ள போயிருப்பாளு. வாடி செல்லத்தாய்க்கா, எனக்கு ஒரு சந்தேகம்க்கா. அவளு ஒருவேளை உள்ள போவாம பாதி தூரம் வந்துட்டு பயந்து வெளியே போயிட்டாள்னா என்னக்கா பண்றது? அப்புறம் நம்ம தானக்கா தேவலாம உள்ள போய் மாட்டுவோம். ஏ பைத்தியக்காரி பைத்தியக்காரி, இந்த நம்ம சாமியார் என்ன சொன்னாரு? இந்த பங்களால ஒரு தீய சக்தி இருக்கு, அந்த தீய சக்தி தான் உன் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ வரையும் உள்ள சூழ்ச்சிகளை சிக்க வச்சிருக்குன்னு சொன்னாவே. வேற என்னடி, இவ்வளவு உள்ளதான் கடப்பாள்வன்னு நினைக்கேன். ஐயோ என்ன சவுண்ட் அடியாது? பங்களாக்குள்ள இருந்து தண்ணி கேக்குது. ஐயோ இவ்வளவு தண்ணி கத்துறாளோ போல. ஐயோ ஏதோ பெருசா நடக்க போதுடி. வாடி சீக்கிரமே எலுமிச்சம்பழத்தை போட்டு சீக்கிரம் அவ்வளவு கூட்டு வருவோம். என்னக்கா இப்படி சவுண்ட் கேட்டுமா உள்ள போனோங்க? எனக்கு கை கால்லாம் நடுங்குதுக்கோ. அடியே அவ்வளவு உள்ளதாண்டி இருக்காள்வே, சவுண்ட பார்த்தா தெரியல. வாடி இங்கே நின்று ஏண்டியே பேசிட்டு இருக்க. ஐயோ அக்கா எங்க போறிய? என்ன விட்டுட்டு இப்படிதான் சொல்லாம கொள்ளாமே விட்டுட்டு போவீங்களா? வேற நான் என்னடி பண்ணுவேன்? வா வான்னு கூப்பிட்டு இருக்கேன், வெளியே நின்று வான்னு கதை பேசிட்டே இருக்கா. நீ வந்தா வா, வரேன்னா போ. இவ்வளவு தூரம் வந்திருக்காளா, இன்னும் மிச்ச தூரம் திரும்பி போ. நான் உள்ள போய் நான் பாத்துக்கிறேன். கிழட்டு சிரிக்கி நடு தெருவுல விட்ட மாதிரி விட்டுட்டு போயிட்டா பாரு. பங்களாக்குள்ள பாதி வந்தாச்சு, இன்னும் நான் மீதி போனோம்னா ஐயோ ஒத்தையிலையா முடியவே முடியாது. பேசாம இவ கூட பேர வேண்டியதான். என்ன பண்ண இப்படி பிளாக்மெயில் பண்ணியே நம்ம உயிரை வாங்கிடுவாளோ போலயே. வரேன்கோ வரேன், வந்து தொலைகிறேன். எடி வாடி, நேரம் இல்லடி, சீக்கிரம் போவோம். ஆமா, உயிரை பலி கொடுக்கறதுக்கு அவ்வளோ ஆசையா உள்ள போயிட்டு எப்படியும் சாவதான் போறோம். அவ்வளோ 3 வரை சிக்கனது இல்லாம தேவையில்லாம நம்ம 2 பேரும் சிக்க போறோம். மூடிட்டு வா. ஆமா, நீங்க ஒழுங்கா இருக்க வேண்டிய இடத்துல மூடிக்கிட்டு இருந்தா எனக்கு ஏன் இந்த பிரச்சனை? இது என்ன இப்படி இருக்கு? அடியாத்தி வீட்டுக்குள்ளே மரம் முளைச்சு கிடக்கே. இது என்ன 2 பக்கமும் படி போகுது, இதுல எந்த பக்கம் போவ பயமா கிடக்கே. இவ பேச்ச கேட்டு உள்ள வந்து தேவையில்லாம சாவ போறேன் போலயே. எம்மா வீட்டுக்குள்ளே என்ன பயங்கரமா இருக்கு, தூசியும் குப்பையுமா கிடக்கே. ஐயோ எப்பா, இவ்வளவு இங்க எங்க போயிட்டு தேடுவே, எங்கிட்ட இருக்காளுன்னு தெரியலையே. அங்கங்க கதவா இருக்குதே. ஏ செல்லத்தாயக்கா, என்ன திருன்னு பாத்துட்டே கிடைக்கிய. அங்க பாருங்க, 4 பக்கமும் கதவா கிடக்க. எலுமிச்ச பழத்தை தூக்கி எறியுங்க. அந்த எரியறேன். இதுக்கு ஒன்னும் குறைச்சல்ல, வாயை பார்த்துட்டு கிடங்க. என்னக்கோ கையில எடுத்து வச்சு பாத்துட்டே இருக்க, எரி. அடியே எரிஞ்சிட்டேன்டி. என்னக்கா இப்படி பண்ணி வச்சிருக்கே? கதவு நேருக்கு எரிங்கன்னா ஜன்னல் நேருக்கு எரிஞ்சு வச்சிருக்கே. பைத்தியமாக்கா நீங்க? இப்படி எல்லாம் பண்ணா பங்களாக்காரி கண்டிப்பா நம்மள கொல்லாம விட மாட்டா. ஏ முனி, பதட்டத்துல ஏதோ எரிஞ்சிட்டேன்டி. இருடி, திரும்ப ஒருக்க எரிஞ்சிட்டு வந்துடுறேன். எதுக்கு? வந்தாலும் போய் தொலைட்டு வாங்க, சீக்கிரம் தேடிட்டு இடத்த காலி பண்ணுவோம். இவன் நம்மள கொல்லாம விட மாட்டா போல. என்னடி ஏதோ சின்ன பிள்ளை அழுகுற சவுண்ட் கேக்கு? என்ன ஏன்ட்ட கேக்குறியா? சின்ன பிள்ளை அழுற மாதிரி சவுண்ட் கேக்குதுன்னு எனக்கு என்ன தெரியும்? நான் இங்க இருந்து பாத்துட்டு அடக்கேன். என்ன என்கிட்ட கேட்ட எல்லாம் பண்றியா? உங்க இஷ்டத்துக்கு உள்ள கூட்டு வந்தியா, உங்க இஷ்டத்துக்கு எலிஞ்ச பழத்துக்கு எறியறிய. என்ன நினைச்சிட்டு இருக்கிய? ஏ முனி கோவப்படாதடி, சீரடி அவ்வளோ போய் தேடுவோம். ஏ சின்ன பொண்ணு. ஆமா, கூட்டா மட்டும் உடனே வந்து கிழிச்சிருவாடுவேன். ஒத்தரோசா இழுவே, எங்கடி இருக்கியே? ஐயா சவுண்டே இல்லையே. ஐயோ இதுவே பெரிய பங்களா, எங்க கிடக்காளுன்னு தெரியல. ஏ முனியம்மா வாடி, அந்த படிக்கட்டு வழியோடி போவோம். நீ அந்த சைடு போனா இந்த சைடு போறேன். எதுக்கு? என்ன உயிரோட வச்சு கொல்றதுக்கா? நான் எங்கேயும் தனியெல்லாம் போக மாட்டேன், நான் உங்க கூட தான் வருவேன். ஏடி தனித்தனியா போனா கொஞ்சம் சீக்கிரம் கண்டுபிடிச்சிடலாம்லாடி. ஆமா, என்ன தனித்தனியா போக வச்சுட்டு சாவுறதுக்கா? நீங்க கையில எலுமிச்சம்பழம் வச்சிருக்கீங்க, நான் என்னத்த வச்சிருக்கேன்? என்னாலலாம் தனியா போய் இவளுக்காக சாவ முடியாது. நான் வந்த உங்க கூட தான் வருவேன். செத்தாலும் நீங்க சாவும் போது நான் சாவேன். சரி கோவப்படாதடி, 2 பேரும் சேர்ந்தே போவோவா. ஏ அப்பா எத்த தண்டி, படிக்கட்டு என்ன பெருசா இருக்கு. ஒன்னு மலை சைஸ்லாம் கெட்டி வச்சிருக்காளுவே. ஐயோ, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வீரவேல் முருகனுக்கு அரோகரா. ஏன் முனியம்மா அரோகரா சொல்லுடி, ரொம்ப முக்கியம். ஓம் சக்தி பராசக்தி, ஓம் சக்தி பராசக்தி. சின்ன பொண்ணு, நம்ம சப்ஸ்கிரைபர் நேம் எல்லாம் சொல்லிருடி. இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் ஹத்விக். ஹாப்பி பர்த்டே ஹத்விக். நீங்க எப்பவும் ஹாப்பியா சந்தோஷமா இருக்கணும். ஹாய் கவிநிலவு, ஹாய் லக்ஷ்மிபதி, ஹாய் சுகந்த், ஹாய் நிதர்ஷினி, ஹாய் மெங்கிஷாலினி, ஹாய் உமர் பரக்கத், ஹாய் கவியரசன், ஹாய் பார்வதி, ஹாய் சசி, ஹாய் ரமேஷ், ஹாய் நலீஃபா, ஹாய் சுபா, ஹாய் பாப்பா, ஹாய் அப்பு, ஹாய் கவிதா, ஹாய் நிவேதா, ஹாய் சுஜிதா, ஹாய் சௌந்தர்யா, ஹாய் எட்வின், ஹாய் எலேனா, ஹாய் எட்வினா, ஹாய் விஜி, ஹாய் எஃப்எஃப் தமிழன், ஹாய் சித்ரா, ஹாய் விமல்ராஜ், ஹாய் உஷாந்தினி, ஹாய் ஹேமலதா, ஹாய் பவித்ரா ஸ்ரீ, ஹாய் விக்கி, ஹாய் தர்மராஜ், ஹாய் முத்துமாரியப்பன், ஹாய் முத்துலக்ஷ்மி, ஹாய் கலைசெல்வி, ஹாய் விவேகானந்தன், ஹாய் ரிஃப்னா, ஹாய் அமலா, ஹாய் ரத்னா, ஹாய் கருப்பசாமி,
நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னொரு வீடியோல பார்க்கலாம். டாடா, பை பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.